எடுத்துருக்கேன். இருக்குது இந்த ஷீட்டு. ஸோ இந்த தின் ஷீட்டு வந்து இதுவில் வந்து நம்ம வந்து ஏதாவது பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அது உங்கள் பேட்டர்ன், உங்கள் டிசைன் வந்து அவங்க உள்ள ஸ்டஃப் பண்ணுவாங்க வெஜிடபிள்ஸ்லாம். நம்ம ஊருக்கு ஆல்மோஸ்ட் 350 rupees. ஐயோ டிக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி இருக்குதா. இதுதான் வந்து நம்மளோட ரைஸ் பேப்பர். ஒரு பீஸ் குக்கும்பர் போட்டுக்கிட்டு, ஓகே ஒரு பீஸ் இல்லை 2 பீஸ் போட்டுக்கலாம். அண்ட் மறுபடியும் இதை எடுத்து மேலே ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். ஓகே ரொம்ப ஓவராக போடக்கூடாது. ஓகே இது கரெக்டாக இருக்கும். ஓகே ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ வந்து இது வேறு போட போகிறோம். நம்மளோட ப்ரொஃபஷ்னலான ஸ்க்ராம்பிள் எக் கொஞ்சோண்டு ஸ்க்ராம்பிள் எக் மேலே போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இது வந்து 4 சைடில் ரோல் பண்ணணும். அண்ட் யோவிகோ அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து சில்லி சாஸ்லாம் போடுவாங்க, அவங்க போட போகிறோம். ஓ இது வந்து 9 hour வச்சா வந்து இதே மேலே வருது தானா லைட்டாக இப்படி ஒரு டிப்பு ரோல் பண்ணி. ஸோ அப்படியே நம்ம ரோல் பண்ணி இதை முதல்ல சாப்பிட்டு. வெல்கம் பேக் டு ஃபார் லேர்னிங் வித் பத்ரியா அண்ட் ரிஷி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரைஸ் பேப்பர் இருக்குது. ஸோ நம்ம வியட்நாம் கம்போடியா போகும்போது இந்த ரைஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $7 கிட்ட வரும்னா $3. நம்ம ஊருக்கு ஆல்மோஸ்ட் 350 rupees, 350 தான். ஓகே அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து மேட் இன் வியட்நாம். ஓகே ஸோ இது வந்து சின்னதாக ரைஸ் வந்து நம்ம சாப்பிடும் தெரியுமா, அதே ரைஸ் தான், பட் ஷீட்ஸ் ஆக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 ஷீட் ஆச்சு இருக்கும். இதில் வந்து அவங்க உள்ள ஸ்டஃப் பண்ணுவாங்க வெஜிடபிள்ஸ்லாம். ஸோ உள்ள வந்து நூடுல்ஸு, அந்த நூடுல்ஸ்குள்ளே வந்து வேறு நிறைய ஸ்டஃப் பண்ணுவாங்க. குக்கும்பர், கேரட்டு, ஸ்பைசஸ்ஸு, அதில் 2-3 மீட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் இது ரொம்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நான் வாங்கியே ஒரு 15 days ஆகிருக்கும். ஸோ இப்போ தான் திறக்கிறேன் நான். ஸோ நல்லா டைட் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்ம எடுத்தால் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தின் ஷீட் மாதிரி இருக்குது. நீங்களாக இருக்குது இந்த ஷீட்டு. ஸோ இந்த தின் ஷீட்டு வந்து ரைஸ் ஸ்மெல் வருது அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஒரு டிரான்ஸ்லூசன்ட் கலருக்கு. ஸோ நம்ம ரைஸ் பேப்பர் வந்து இந்த ரைஸ் பேப்பரை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து நம்ம வந்து நார்மல் தண்ணியில் வந்து ஒரு பிளேட்டு தண்ணி வச்சு இதை வந்து நம்ம முக்கிட்டு கொஞ்சம் இதை வந்து நம்ம வெட்டாக்கிட்டு, கொஞ்சம் இது ரொம்ப லைட்டாக ஹார்டாக இருக்கும், அது வந்து கொஞ்சம் இதை லைட் ஆக்கிட்டு, அதுக்கு மேலே வந்து சில வெஜிடபிள்ஸ், சில நூடுல்ஸு, அப்புறம் சில மீட், பன்னீர் அந்த மாதிரி போட்டு இது வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ரேப் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வச்சு நம்ம 3 பண்ண போகிறோம். இதை கட் பண்ணி நம்ம இதை வச்சு 3 பண்ண போகிறோம் கைஸ். முதல்ல வந்து இது கட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அதுவும் முதல்ல ஃப்ரை பண்ண போகிறோம். செகண்ட் வந்து இதுலேயே வந்து நம்ம வந்து லைக் இது தனியாக சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. தண்ணியில் போட்டு இதுவில் வந்து நம்ம வந்து ஏதாவது பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அது உங்கள் பேட்டர்ன், உங்கள் டிசைன். அடுத்து வந்து இது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டஃப் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா இட்ஸ் அண்ட் டிரான்ஸ்லூசன்ட்லேயே சொல்லலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டில் தண்ணி போட்டு இன்னும் நம்ம வந்து பிளேட் இருக்குது ஓகேவா. இந்த பிளேட்டில் வந்து கொஞ்சம் ஆஃப் வரைக்கும் தண்ணி பிடிச்சிட்டேன். ஸோ இதை தான் நம்ம இது பண்ண போகிறோம். முதல்ல ரைஸ் ஷீட் எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து 9 hour வச்சா வந்து இதாகும். அப்படியே அதே மேலே வருது தானா லைட்டாக இப்படி ஒரு டிப்பு. ஸோ வந்து நம்ம நல்லா சைடாக வந்து எல்லாம் விட்டாக்கிடணும். ஸோ அப்படியே அந்த பேப்பர்லேருந்து அந்த தண்ணி நம்ம நல்லா ஊற வச்சாச்சு. ஸோ இது அப்படியே எடுத்தோன்னா அச்சோ. ஸோ இது ஒரு சாம்பிள் தான், இதை நம்ம சமைக்க போகிறதில்ல. ஐயோ டிக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி இருக்குதா. இதுதான் வந்து நம்மளோட ரைஸ் பேப்பர். இதுக்குள்ளே தான் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் ஐட்டம்ஸ்லாம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இதை வச்சு ரோல் பண்ணி, ஸோ அப்படியே நம்ம ரோல் பண்ணி இதை முதல்ல சாப்பிடலாம். எவ்வளோ
ஹார்டாக ஆச்சுண்ணே, தண்ணி போட்டு அப்படி பட்டு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. வேற லெவல். ஸோ இதுவில் தான் நம்ம வந்து ஐட்டம்ஸ் உள்ள போட்டு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து முன்னாடி இருக்குது. ஸோ இந்த பாத்திரத்தில் தான் வந்து நம்ம வந்து சமைக்க போகிறோம். ஸோ மேகி இருக்குது, ரிமைனிங் மேகி. ஸோ அது உள்ளே போட்டு மசாலா போட்டு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அது சில வெஜிடபிள்ஸ் குக்கும்பர், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் உள்ளே போட்டு நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அதே ரைஸ் பேப்பர் வந்து மையனார் வச்சா என்ன ஆகும்னா அது வந்து அப்படி கரைஞ்சி தண்ணி ஏறும். அதான் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து இன்னும் சேஃபு. அதனால தான் வந்து ஸ்பில் ஆகக்கூடாது எதுவுமே. அதனால் சின்னதாக இருக்கும். லைட்டாக ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக வாட்டர் ஊற்றிக்கலாம். இவ்வளோ ஓகே நினைக்கிறேன். இது போதும். இன்னும் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட மேகி பேக்கெட் ரெடி. ஸோ வந்து நம்ம எடுத்துட்டு உள்ளே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆன் பண்ணணும். எங்கடா மசாலா பேக்கெட் இப்போ ஊற்றி ஸோ வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு க்யூப் போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு ஒரு க்யூப் போட்டுக்கலாம். 2 க்யூப் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மேலே இருக்கும் அது போட்டுக்கலாம். ஸோ இன்னொரு ஒரு க்யூப் இருக்குது, அது அப்படியே உள்ள போட்டுக்கலாம். அண்ட் நம்மளோட மசாலா பேக்கெட் 2 க்யூபுக்கு 2 மசாலா பேக்கெட் இதை நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுடலாம். ஸோ நார்மலாக மேகி பண்ணுறதாங்க. இது என்ன இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஈஸி ஸ்நாக்கு இந்த ரைஸ் பேப்பரு. ஆக்சுவலி நான் வந்து மேகி போடுறேன். சில பேர் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் வந்து கஸ்டர்ட் பண்ணுவாங்க. மேங்கோ கஸ்டர்டு, ஆப்பிள் கஸ்டர்டு, ப்ரோமோகிரானட்டு அது எல்லாமே சேர்த்து இதில் போடுவாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண வேணாம், நம்ம வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்நாக்ஸே கிடையாது. சில பேர் வந்து இது வந்து சாப்பிட்றாங்க லன்ச்சு டின்னராகவே. அங்கே வெயிட்னா மட்டும் இல்லை, மெனி சவுத் ஈஸ்ட் கண்ட்ரியில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி வந்து வியட்நாமோட ஸ்பெஷல் டிஷ் தான் இந்த ஸ்ப்ரிங் ரோல். ஸோ இதோட பேர் பார்த்தோம்னா ஸ்ப்ரிங் ரோல் சொல்லுவாங்க. அண்ட் இட்ஸ் ரைஸ் பேப்பர், கம்ப்ளீட்லி ரைஸ் சேர்ந்தது. அண்ட் இட்ஸ் லிட்டில் காஸ்ட்லி பிகாஸ் வந்து ரேராக தான் கிடைக்கும் வியட்நாம்லேயே. ஸோ நீங்கள் அந்த கிராமத்துலலாம் போனீங்க, மார்க்கெட்டுலலாம் போனீங்கன்னா கிடைக்கும். ஸோ அப்படியே நம்ம இதில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஒரு 4 மேகி பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ்னு போடுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து கரெக்டாக பாயில் ஆகி வரதுக்கு ஒரு 4 மினிட்ஸ் ஆகும். ஸோ 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் வர பார்க்கலாம் என்ன ஆகும்னு. ஓகே ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஸோ நல்லா பாயில் ஆயிடுச்சு. நான் இன்னும் சொன்ன வேகணும். அதுக்கப்புறம் நம்மளோட சூப்பர் மேகி ரெடி ஆகிடும். ஸோ மேகி தான் இந்த உலகத்தில் ஈஸியஸ்டான டிஷ் எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது, தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு வேலை தான் இது இந்த மேகி செய்கிறது. அண்ட் இது இன்னும் சிம்பிளாக பண்ணுறது தான் இந்த ரைஸ் பேப்பர். அதை உள்ள டிப் பண்ணி அதை எடுத்து பண்ணுறது. ஸோ இந்த ரைஸ் பேப்பர் வச்சு நூடுல்ஸ் வேறு செய்வாங்க. பேசிக்கலி ரைஸோட வச்சு செய்வாங்க. ரைஸ் வச்சு தான், அதே ரைஸ் வச்சு தான் ரைஸ் பேப்பரும் செய்கிறாங்க. ஸோ இந்த ரைஸ் பேப்பர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி இருக்குது தெரியுதா, இந்த ரைஸ் பேப்பர் வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து நூடுல்ஸில் போடுவாங்க. அப்புறம் இன்னும் சின்ன ரோல் பண்ணிடுவாங்க. அண்ட் இது ஆல்மோஸ்ட் ஒரு மஷ்ரூம் டேஸ்ட்டுக்கு வருமா. இந்த மாதிரி ஏதோ ஸ்பைஸ் போட்டு பண்ணுவாங்கன்னா ஸோ மஷ்ரூம் டேஸ்ட்டுக்கு வரும். அண்ட் வச்சு நம்ம வந்து என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அது நம்ம நிறைய ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நல்லா வேகிடுச்சு. இப்போ நம்மளோட ரைஸ் பேப்பர் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு ஸ்டஃப் பண்ணலாம். நாங்கள் வீடு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கும்பர் ரெடி. இது நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு இது பண்ணி வச்சிடலாம். அண்ட் இப்போ இது கட் பண்ணிடணும் சின்ன சின்ன பீஸாக. ரைஸ் பேப்பரை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் போடலாம். ஃபுல் ரைஸ் பேப்பர் வந்து வேஸ்ட் பண்ணோம்னா ஸோ ஆஃப் ஆஃப் த ரைஸ் பேப்பரில் வந்து போடலாம். ஸோ இந்த குக்கும்பர் எடுத்து நம்ம அம்மா கிட்ட கொடுத்தோம்னா அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சடனாக ஐடியா இருந்தது. நான் சொன்ன தெரியுமா மீட் எதாவது போடலான்னு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து இப்போ சிக்கன் இல்லை, அதனால வந்து எனக்கு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. நம்ம வந்து ஏன் வந்து எக்ஸ் ஸ்க்ராம்பிள் பண்ணி கொடுக்குறது. முதல்ல வந்து ஒரு ரைஸ் ஷீட் எடுத்துக்கலாம். அதில் பாதி கட் பண்ணிவிட்டு முதல்ல வந்து வெறும் மேகி போடலாம்.
ரெண்டாவது வந்து குக்கும்பர் போட்டு போடலாம். இன்னும் தேர்டில் வந்து நம்ம முட்டையை போடலாம். அப்புறம் ஃபோர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குக்கும்பர் வெட்டியாச்சு நல்லா இருக்குது. ஸோ இப்போ குக்கும்பர் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அடுத்து வந்து இந்த மேகி எடுத்து மேகி ரெடி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட முட்டை ஸ்கிராம்பிள் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவங்க வந்து நிறைய ஆட் பண்ணாங்க. நூடுல்ஸ் ஆட் பண்ணாங்க, ஃபிஷ் ஆட் பண்ணாங்க. சரி ஃபிஷ் பார்த்துருமா அப்படியே இது ஃப்ரை பண்ணி உள்ள போட்டாங்க. அண்ட் குக்கும்பர் போட்டாங்க. அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப ஞாபகம் வருது. ஸோ அதனால தான் குக்கும்பர் கட் பண்ணியாச்சு. ஸோ கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட் ஸோ வந்து முட்டையை வந்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ நல்லா நீங்கள் வந்து டேரெக்டாக கூட முட்டையை வந்து ஒடிக்காமலே போட்டுக்கலாம். பட் நம்ம வந்து இது மாதிரி சாப்பிட்டே நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. ஸோ இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை வந்து ரைஸ் பேப்பரில் போட்டு குக்கும்பர் அண்ட் மேகி போட போகிறோம். ஸோ வாங்க. ஆயிடுச்சு நம்ம எக்கு. ஸோ எக்கு வந்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல வந்து வெறும் மேகி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து முட்டை, அதுக்கு எல்லாமே சேர்த்து செஞ்சு எடுத்து நம்ம வந்து தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து பாதி ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து பெருசாக போட போகிறது சின்ன தான் போட போகிறோம். அதனால் இது வந்து ஒரு பணம் சின்னதாயிரும். ஸோ நம்ம ரெண்டாக கட் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ லெட்ஸ் கட் இட் இன்டு 2. ஸோ பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குங்க. கையாலே உடச்சிடலாம். பட் அது பர்ஃபெக்டாக வேணும். ஓகே ரைஸ் நம்ம வந்து இது பண்ணியாச்சு. அண்ட் நவ் லெட்ஸ் சிசர் வந்து கரெக்டாக இருக்கும். நான் நைஃப் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இப்படி வச்சு ஓகே. ஸோ வந்து நம்ம வந்து இது பண்ணியாச்சு. அண்ட் இதை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஓகே, லைட்டாக தண்ணி விட்டாலே இதாயிரும். ஸோ நீங்கள் இது வைக்கும் போது இந்த பேப்பர் ஷீட் வந்து தனியாக வைக்கணும். ஸோ இப்போ நம்ம டிப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட மேகி இங்கே சூப்பராக இருக்குது. நான் பண்ணதில் பெஸ்ட்டு மேகி இதாக தான் இருக்கும் கைஸ். ஏன்னா வந்து நான் வந்து பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணேன் நான். பட் சூப்பராக வந்துருக்கு நாட்டி மேகி. ஸோ அது லைட்டாக கீ வேறு போட்டுருக்கேன். கீ இஸ் த பவர் ஆஃப் மை மேகி. ஸோ லைட்டாக அப்படியே ஸ்லோவாக இப்படி பண்ணிக்கோங்க. ரொம்ப அவசரப்பட வேணாம், அது வந்து ஆயிரும். பட் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணும் இந்த ப்ராசஸை. அதுக்கு நைனாக வைக்கக்கூடாது, பிஞ்சிரும் இல்லைன்னா. இதை எடுத்து அழகாக நம்ம பிளேட்டில் வச்சு ஸ்லோவாக ஒன்று அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியோடு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஓகே, நீங்கள் கையில் வைக்கணும்னா அது ஒரு 20 செகண்ட்ஸ் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், நான் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணல, கரெக்டாக 20 செகண்ட்ஸ் வச்சுட்டேன். ஓகே, சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து ஒட்டாமல் வைக்கணும். ஓகேவா, கீழே ஆயிலெலாம் எதுவும் வைக்க வேணாம், அப்படியே நீங்கள் பிளேட் மேலே வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம அரேஞ்சிங் போயிடலாம். ஸோ இது தனியாக வச்சிடலாம். இதெல்லாம் அங்கேயும் இங்கேயும் போட்டோம். நமக்கு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட இதை வந்து நல்லா கவர் பண்ணியாச்சு. நீங்களே பார்க்கலாம், ஒரு மொமோ ஷேப்புக்கு கொண்டு வந்துங்க. கொஞ்சம் இங்கே அங்கேன்னு இருக்கும். பிகாஸ் வந்து சின்ன ஒரு ஷீட்டு தான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் மேகி வச்சுருக்கேன். அண்ட் ஆக்சுவலி ஒரு ஷீட் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அது இது மேலே போட்டுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ரப்பர் மாதிரி இருக்குங்க இது சொல்லப்போனால். ஸோ அது இது வந்து கொட்டிக்கிச்சு. ஓகே, கொஞ்சம் அங்கே இதுன்னு இருக்கும். ஸோ அதை எடுத்து இது மூடிடலாம் லைட்டாக. ஓகே, ஸோ நான் அப்படியே பார்க்கும்போது அங்கே சாப்பிட்ட மாதிரியே தான் ஞாபகம் வருது. பட் நம்ம ரோல் மாதிரி பண்ணல, நம்ம வந்து ஒரு டைப் ஆஃப் மொமோ மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போது இது நம்ம சாப்பிட்லாம். வாவ், எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் கைஸ். நீங்கள் வந்து ஒரு ஷாமாக்கு ரொட்டி வைக்கிறீங்க தெரியுமா, வெள்ளை சப்பாத்தி மாதிரி, அதே மாதிரி தான் இது அவங்க ஊரில்.
வேறு லெவலில் இருக்கும் சொல்ல போனால். இப்போ வந்து இன்னொரு பார்ட் போட்டு நம்ம வந்து இது பண்ணலாம். உள்ள குக்கும்பர் அண்ட் மேகி. இப்போ தண்ணியில் போடாத ஒரு பீஸ், தண்ணியிலே போடல, இப்போ சாப்பிடலாம். நல்லா ஆல்மோஸ்ட் இது வத்தலை கைஸ். நம்ம ஊரில் எப்படி சொல்கிறது, இது வந்து பொரிச்சா வந்து வத்தலை மாதிரி ஆகுது. அதுவே நீங்கள் வச்சிங்கன்னா அது மட்டும் உறிஞ்சு இது மாதிரி தான் ஆகும். ஸோ வந்து ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவே விட்டுட்டோம். நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுட்டோம். பேசிகிட்டு இருந்த கேப்பில் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த வந்து கம்மியாக ரூல்ஸ் போடலாம். அப்போ தான் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஹியர் வி கோ. இது உள்ளே போட்டு இது விரிச்சு விட்டுக்கலாம். அண்ட் ஆக்சுவலி இது வந்து ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி பண்ணுவாங்க. ஸ்கொயர்லாம் இருக்குது, பட் நம்ம வந்து நார்மலாகவே பண்ணலாம். ஸோ லைட்டாக கொஞ்சோண்டு மேகி போடலாம். கட்டியில் லாஸ்ட் டைம் அதான் பிரச்சனை. ஸோ எங்கள்கிட்ட கம்மியாக மேகி போட்டுருலாம். அண்ட் இதுக்கு மேலே ஒரு பீஸ் குக்கும்பர் போட்டுக்கிட்டு, ஓகே ஒரு பீஸ் இந்த 2 பீஸ் போட்டுக்கலாம். அண்ட் மறுபடியும் இதை எடுத்து மேலே ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப ஓவராக போடக்கூடாது. ஓகே, இது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ வந்து இது வேறு போட்டு போகிறோம். நம்மளோட ப்ரொஃபஷ்னலான ஸ்க்ராம்பிள் எக், கொஞ்சோண்டு ஸ்க்ராம்பிள் எக் மேலே போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இது வந்து 4 சைடில் ரோல் பண்ணணும். அண்ட் யோவிகோ அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து சில்லி சாஸ்லாம் போடுவாங்க. அவங்க ஊர் சில்லி சாஸ் நல்லாயிருக்கும், நம்ம ஊர் நல்லா இருக்காது. அவங்களோட வந்து ஸ்வீட்டாக இருக்கும், நம்மளோட நல்லாயிருக்கும். பட் இதுக்கு நல்லா இருக்காது சொல்ல போனால். ஸோ இதை எடுத்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் வாயில் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சத்தியமாக சொல்லலாம் வேறு லெவலில் இருக்குது. பட் சின்ன மிஸ்டேக் மாட்டோம். ஸ்க்ராம்பிள் எக் வந்து உள்ளே வைக்கணும் மேகி விட்டு, அப்படியே நல்லாயிருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும், ரைஸ் பேப்பரில் உள்ளே வேறு ஏதாவது வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர் வந்து பிரியாணி கூட உள்ளே வச்சு நம்ம வந்து பண்ணலாம். ஐஸ்கிரீம் உள்ளே வைக்கலாம், இட்லி வைக்கலாம், தோசை வைக்கலாம். அது உங்கள் ஸ்டாப். மேங்கோ கஸ்டர்ட் கூட பண்ணலாம். பட் நீங்கள் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து இந்த வீடியோவுக்கு கீழே வந்து ப்ரோ டூ திஸ் டூ தட், நான் கண்டிப்பாக பண்ணுறோம் நம்ம. ஸோ நீங்கள் சொல்கிறது அதில் எது அதிகமாக இருக்கோ அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பட் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகே கைஸ், டாடா பை பை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.